என்ன ரெடி தட்டு வடை நொறுக்குற சாம்பாருக்கு தொட்டுக்கல்ல. அதனால் உனக்கு வந்து சேலத்தில் தட்டு வடைன்னு பேர், அதுக்கு பேர் தட்டு வடை செட்டுன்னுவாங்க. நம்ம ஊரில் வந்து தட்டடைன்னு சொல்லுவாங்க. தட்டு அடை இல்லை எள்ளடைன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ரம்ஜான் படி போச்சு. ரம்ஜான் படி போச்சுன்னா ரம்ஜான் படி போச்சுன்னா கை ஜாங்கிர் சுற்றி காட்டுற கொஞ்சம் பெருசாக இருக்கும். போச்சு. பிரியாணி நீ தான் முடிச்சு விட்ட தெரியுமா? கறிக்கி விட்ட. முடிச்சுட்டுனா யார் பேச்சு கேட்கக்கூடாது. பிரியாணி எப்படி இருந்துச்சு அதை நீ சொல்லு. பிரியாணி எப்படி இருந்துச்சு? லைட்டாக கறிக்கிட்டோம். சரி பண்ணிட்டோம். தீஞ்சி போச்சு பிரியாணி. லைட்டாக சரி பண்ணியாச்சு. ரொம்ப தீஞ்சி போனாலும் கறி அதிகமாக வந்து வச்சுட்டோம். அது உப்பு கம்மியாக போட்டது 2 மிஸ்டேக்கு. 3வது நீ விரல் பண்ணுறப்போ இந்த கேட்கிற போது சிம்லேயே பொறுமையாக செய்யணும். அப்படின்னா ஆகலை. பொறுமையாக செய்யணும். அது அதெல்லாம் கொஞ்சம் அடிப்பிடிச்சு அதனால் சரி பண்ணியாச்சு. உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு தப்பில்ல. இப்போ அதிகமாக போனாலும் பிரிஞ்சான்றோம். நான் மொத்தம் பிரியாணி முடிச்சிங்க. ஆமாம், பிரியாணி வந்து கறி வந்து கொஞ்சம் பாதி தெரிஞ்சு மிச்சம்லாம் உடஞ்சி போயிடுச்சு. சரி, ரம்ஜானே முடிஞ்சு போச்சு, பிரியாணி சாப்பிட்டவே முடிஞ்சு போச்சு. இப்போ நீ மூச்சை தம் கட்டி பேசிட்டு இருக்கிறிய. அதான் அடுத்தாலும் செய்யணும்னா ஒரு ஆள் கைப்பட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் தப்பு. ஆளாளுக்கு செஃப் ஆகக்கூடாது. நீயே பயங்கரமான செஃப்னா நீ தான் கிண்டி இருக்கணும். அது நல்லது கிடையாது. எங்கள் பேர் போடும். இது இப்போ யார் பேர்? இப்போ வந்து என் மேலே குறை சொல்கிறதா உன் மேலே குறை சொல்கிறதா தெரியல இப்போ. அப்படியே சரி விடு. இது வந்து கூட்டாக செய்கிற கூட்டு பிரார்த்தனை மாதிரி. இது கூட்டாக செஞ்சு கூட்டாஞ்சோறு மாதிரி நம்ம வந்து கூட்டு பிரியாணி ஆகிட்டோம். மொத்தம் ஏதோ சுமாராக வந்துச்சு பிரியாணி. ஓகே தான், செஞ்சோம், சாப்பிட்டோம். நம்ம யோசனை பண்ணி எது வைக்க போகிறோம், எது பண்ண போகிறோம் கரெக்டாக அது யார் செய்ய போகிறோம் கட் பண்ணி செய்யணும். ரைட்டு விடு. ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வச்சுருக்காங்க? வெள்ளை சோறு கொஞ்சமாக எடுக்கணும். வெள்ளை சோறு கூடவே அண்ணா சாம்பார். இன்றைக்கி எதுக்கு? இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையும் இல்லை, வெள்ளிக்கிழமையும் இல்லை. பெருநாளைக்கு சாம்பார் அப்போ செஞ்சுடு. நோம்பில் இன்னைக்கு வச்சுருவேன். சரி, திங்கக்கிழமை சாம்பார் வைக்கணுமா? ஐயோ, சாம்பாரே பிடிக்காது. செய்கிறவங்க செஞ்சால் நல்லா இருக்கும் சாம்பார். சரி, சாம்பாரில் என்ன நீ முட்டைலாம் போட்டுருங்க. முட்டை போட்டு சாம்பாரா? ஊற்றி போட்டேன். சரிம்மா, இது உள்ள போட்டால் இது வந்து என்ன குழம்புன்னு பேர்? முருங்காய் மாங்காய் முட்டை போட்ட சாம்பாரா? முட்டை போட்டு யாராவது சாம்பார் வைப்பாங்களா? முட்டை போட்டு வைப்பாங்க. தனியாக முட்டை போடு. எக்ஸஸா நம்ம தனியாக சாம்பார் ஜூஸ் ஊற்றுறேன். முட்டை அவிச்சு அதை போட்டுட்டு வந்து வரல. சரி, இதை தூக்கி இதில் போட்டால் சாம்பாரோட மாதிரி சாம்பார் முட்டை டேஸ்ட் ஏறிடுமா? சூட்டில் கிடக்கிறதுனால நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, ரைட்டு பண்ணுறாம்மா. அதான் சொல்கிறாங்க. அப்புறம் பதில் சொல்ல முடியல, சொல்லி தானே ஆகணும். ஐயோ, ரைட்டு. முருங்கைக்காய் முட்டை போட்ட சாம்பார் நல்லா இருக்குடா. வீட்டுக்கு எங்கேருந்து திருடி வந்த முருங்காவை? சமீபத்தில் தேடி வேண்டிய முருங்காவை. சரி, இது என்னது? அவரைக்காய் பொரியலா? பட்டா அவரைக்காய். ஆமாம். இது எப்போ வந்து இது வந்து நானும் அம்மாவும் போனோம் சந்தைக்கு புதன்கிழமை. அன்னைக்கு வாங்கியாச்சு. ஓகேவா? இது கூட வந்து சேலத்துலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தட்டை கிடையாது, தட்டை தான். தட்டு வடை செட்டு. தட்டு வடை அதை ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சு நடுவில் பீட்ரூட்டு காய்கறிகளை வச்சு அது வந்து தட்டு வடை செட்டாக பாருங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லன்ச். ஓகேங்களா? வெள்ளை சோறு, மாங்காய் முருங்காய் முட்டை போட்ட சாம்பார், பட்டா அவரைக்காய் பொரியல், தட்டு வடை செட். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு லன்ச். பை गाइस. ஏடிக்கு வந்து பாதி மட்டும் தான் வச்சுது. பாதி மட்டும் போதும்ல? அதுலேருந்து பாதி எடுத்துக்கிறியா? ஒருத்தருந்து பாதி ஆட்டையை போட்டாருமா.
நான் ஒன்றுலேருந்து பாதி ஆட்டையை போட்டேன், நீ அம்மாலேருந்து பாதி ஆட்டையை போட்டேன். அளப்பு சகஜமாகிடுச்சு. ம் நம்ம அவனுக்கு வருத்தம் இல்லையா முட்டையை ஆட்டையை போட்டதில்? வருத்தம் இல்லையா? நான் கூட அம்மா சாம்பார் என்னமோ எதுவும் நினச்சேன். சாம்பார் அருமையாக இருக்குது. முருங்காய் மாங்காய்லாம் போட்டு சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குது. நடி நீ சொல்லு. ஓகே ஓகே. இந்த வாய்க்குள்ள அள்ளி போட்டேன். மணக்குது முருங்காய் மாங்காய் மணக்கு. சந்தானம் மணக்குது அந்த மாதிரியா? அதான் சாம்பார் வந்து சாம்பார் மணக்குது. சாம்பார் தெரியுது. சாம்பார் மணக்குது. மணக்குதுமா. நல்ல இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அது திக்காக இருக்குது. இல்லைன்னா அம்மா தண்ணி ஊற்றி தண்ணி அடித்து வச்சுருவேன். ஏம்மா ஆ தண்ணி ஊற்றல